வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் நடந்த ஜேடிஓ எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்க 25 ஆப்டிடியூட் கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சரோட நம்ம சொல்யூஷனோடையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஜேடிஓ எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஜேடிஓ எக்ஸாமினேஷன் இப்போ நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஜேடிஓ எக்ஸாமினேஷனில் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 9ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த 9ஆம் தேதி நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து இப்போ டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் இப்போ எத்தனை பேர் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து இன்டர்வியூ போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 105 பேருக்கும் மேற்பட்டவங்க இன்டர்வியூ போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ அதுக்காக நம்ம அட்மிஷன்ஸ் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனில் ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சிவில் மெக்கு ட்ரிபிள் இசி. சிவில் மெக்கு ட்ரிபிள் இசி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் என்டிபிசி ஆர்ஆர்பியில் நடக்கிற என்டிபிசி அண்ட் ஏஎல்பி எக்ஸாமினேஷனுக்காகவும் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமினேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசிக்காக புதுசாக நம்ம பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலில் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 இந்த கோர்சஸ்க்காக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நம்ம கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன்லேயும் இருக்கும் அண்ட் ஆஃப்லைன்லேயும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம், ஆன்லைன்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோர்சஸ். அண்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இருக்கும். நம்ம கிளாஸஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாயின் பண்ண ரிலேட்டடாக குவீஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 டைஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 2 டைஸையும் ஒரே டைமில் ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுள்ட் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைஸ்லையுமே ஒரே நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா டபுள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 அப்படின்னு சொல்லக்கூடியது டபுள்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. மொத்தமாக அந்த 2 டைஸ்ல எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸ் எடுத்தீங்கன்னா அதோட பேஸ் 6. எத்தனை டைஸ் எடுத்துக்கிட்டாங்க? 2 டைஸ். அப்போ 6/2. 6/2ங்கிறது 36. இதான் டோட்டல் சீரீஸ். என் ஆஃப் சாம்பிள்ஸ் சொல்லுவோம்ல, அதான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆடு கேட்குறாங்க. அப்போ 1, 3, 5. அப்போ 3 டிவைட் பை 36ன்னு வரும். அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 2 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Find how many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube should be taken to get the sum of 6084. 6084 அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போ கிடைக்கும்? இந்த மாதிரி 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப்னு எத்தனை நம்பர் இப்படி கூட்டிகிட்டே போனால் எனக்கு 6084 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும். த சம் ஆஃப் என் நேச்சுரல் கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லிடுங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் எனக்கு இந்த ஃபார்முலாவில் இப்போ எனக்கு இந்த இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது நம்ம ஆப்ஷன் மெத்தட் படி போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸை நான் சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு எந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 6084 அப்படின்னு நம்பர் கிடைக்குதோ அதுதான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ இதில் நான் இப்போ வந்து 12 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன் வைங்களேன். 12 × 12 + 1 என்னங்க? 13 வரும். 12 + 1 13 வரும். 12 + 1 13 வரும். டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இது நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை 12 × 13 போடுங்க, எனக்கு 156 கிடைக்குமா? டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது டிவைட் பண்ணால் 78 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 78 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 78 ஸ்கொயர் அப்படி பண்ணீங்க அப்படின்னா 6084 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி F1 அப்படின்னு சொல்லி கூட வேல்யூ கொடுத்துருக்காங்க, F2ங்களோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 × Fn அப்படின்னு சொல்லி இது மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் F5. அப்போ என்னங்கிற இடத்துல பதிலாக எனக்கு 5ங்கிற நம்பரை போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். இப்போ F5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணனா
எனக்கு F4 + F3ன்னு கிடைக்கும்ங்களா. எனக்கு 2வும் 1 தான் கொடுத்துருக்காங்க தவிர F4 F3 தெரியல. அப்போ அதை நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ F4 நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ என்னுக்கு இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. F3 + F2ன்னு கிடைக்கும்ங்களா. அப்போ எனக்கு F3 வேணும் அப்படின்னா F2 + F1. எப்போ இந்த வேல்யூ எனக்கு தெரியும் என்னது 3 + 1 அப்போ 4. இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ 4 + 3 அப்போ 7. இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 7 + 4 அப்போ 11. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது ஆல்பபெட்டிக் சீரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ABCDE அப்படின்னு சொல்லி நம்ம லெஃப்ட் டு ரைட்னு எழுதுறோம் இல்லையா. இது எப்படி எழுதுவாங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நம்ம அப் டு Z வரைக்கும் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 26 ஆல்பபெட்டிக் சீரீஸ் இருக்குங்களா. அதே மாதிரி நம்ம ரைட் டு லெஃப்ட் இப்படி எழுதிட்டு போனீங்க அப்படின்னா Z Y X W V U அப்படின்னு சொல்லி போகுங்களா. இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இது ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்களா. அப் டு A வரைக்கும் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போகும். ஸோ இதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு 23rd நம்பர் ஆகும். இது 9வது நம்பர் ஆகும். இது 14வது நம்பர் இருக்கும். இது எப்பனா ரைட் டு ரைட் எழுதும்போது அதே மாதிரி DRM DRM கொடுத்துருக்காங்க இல்லையா. அது அப்படி பார்த்தீங்கன்னா 23 9 14. இது எப்பனா ரைட் டு லெஃப்ட் எழுதுற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டேர்மும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RUN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 இது 21 இது 14. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா IFM 18 21 14 ஆல்பபெட்டிக் சீரீஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். குமரன்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ். அதாவது குமரன் ஏஜோட 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜையும் அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு உள்ள ஏஜையும் சேர்த்து ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா 1 more than twice his age percentage. இப்போ இருக்க ஏஜோட அவனுக்கு 1 வருஷம் அதிகமானதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணாவே அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துடலாமா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் -2 அகோன் கொடுத்துருக்காங்களா. அப்போ x -2ன்னு போடணும். ஓகேங்களா. அண்ட் இஸ் ஏ 4h from now. ஓகேங்களா. 4h from now அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது x + 4 இஸ் ஈக்குவல் டு 1 + 2y இஸ் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த இது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மூலியமாக நம்ம சால்வ் பண்ணலாமா. ஸோ இது இன்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² - 2x அதுக்கப்புறம் இங்கே பண்ணிட்டோம்னா +4x -8 ஈக்குவல் டு 1 + 2x. ஓகேங்களா. ஸோ இது கிடைக்குமா. ஸோ இது நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x² +2x -8 ஈக்குவல் டு 1 + 2x அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. 1 + 2xன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இது எனக்கு ரிசால்வ் பண்ணி எனக்கு ஃபைனலாக ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா x = 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்லேயே கொடுத்துருக்காங்க. A work 5 times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A work 5 times as fast as B ன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிறவங்க 5 மடங்கு வேலை பார்க்குறாங்க. யாரோட பிஏ விட. அதாவது பிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் அவர் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்போ எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது அதோட இன்வர்ஸ். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட இன்வர்ஸ் தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ 1:5. ஓகே. அடுத்தது டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 40 days. 40 daysன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசங்கள் 40 நாட்கள். ஓகேங்களா. அண்ட் ஃபைண்ட் த டைம் இன் விச் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. எக்ஸு மைனஸ் எக்ஸ் பை 5 இது இப்படி இல்லாமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 5ங்கிறது உங்களுக்கு ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 40 நாள். ஸோ இது ரிசால்வ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா. ஸோ அதை தான் கேல்குலேட் பண்ண போகணும். ஸோ இதில் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா 5x மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 5 ஈக்குவல் டு 40ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ எனக்கு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4x ஈக்குவல் டு 40 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டிவிஷனில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி எக்ஸுங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 40 இருக்குது, 10 ஆகும். அப்போ 10 இன்ட்டு 5 பார்க்கும்போது 50 days. ஓகேங்களா. 50 days அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த எக்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ. ஓகேங்களா. பியோட வேல்யூ தான் இது. அப்போ ஏங்கிறவங்க பிங்கிறவன் 50 நாளில் வேலை முடிக்கிறான் அப்படின்னா அப்போ ஏங்கிறவங்க எத்தனை நாளில் முடிப்பான், அதில் 1% ஒரே இதில் முடிச்சிருவான்னா அப்போ 10 நாளில் அவன் வேலையை முடிப்பான். ஏன்னா ரேஷியோ வந்து பாருங்க 5:1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இல்லைங்களா. 5:1 1:5 வேலை ஓகே எஃபிஷியன்சின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இவனே 50 நாள், அப்புறம் அதில் உனக்கு 10 நாளில் அவன் வேலையை முடிச்சுவான். ஓகேங்களா. அப்போ ஏங்களோட வேலை 10 நாள். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான a + b. ஓகேங்களா. அது எப்படி எழுதுவோம்னா 1/a + 1/b. ஓகேங்களா. 1/a + 1/bன்னு எழுதுவோமா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூ 1/10 + 1/50. இப்போ எல்சிஎம் எடுங்க 15 தெரியும். ஓகேங்களா. அப்போ எல்சிஎம் வந்து 50. ஓகேங்களா. எல்சிஎம் எவ்வளோ 50. ஓகேங்களா. இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 1 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6 / 15 வரும். ஓகேங்களா. நம்ம இங்கே எடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டேஸ் கவுண்ட்டில் தான் வருது. அவங்களா நம்ம எஃபிஷியன்சி பேசிஸில் தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா. நம்ம டேஸ் வேணும்னா அது அப்படியே இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அப்போ எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு பார்க்கும்போது 50 / 6. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரிசால்வ் பண்ணிங்கன்னா 8.3333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ அது 8 1/3 அப்படின்னு சொல்லி டேஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8 1/3 days. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லி டாபிக்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லி டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள். மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தாங்க. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ட்ரெபிசியோட ஏரியாக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a = a + b இந்த ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ h. ஓகேங்களா. a + b டிவைடட் பை 2 இன்டூ ஹெச்ங்கிறத ஃபார்முலா. இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8ன்னு ஓகே. பியோட வேல்யூ 10 டிவைடட் பை 2 இன்டூ ஹைட்டோட ஹெச்ங்கிறது உங்களுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்போ 18 டிவைடட் பை 2 இன்டூ 5. ஓகேங்களா. உங்களுக்கு 9 இன்டூ 5 கிடைக்கும். உங்களுக்கு ஃபைனலாக 45 cm². ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் 7%, செகண்ட் இயரில் 8% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிங்க. 30,000 இன்டூ 7% இல்லையா. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்க. அப்போ உங்களுக்கு 2020 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ 3 × 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. 2 0. அப்போ 2100 rupees. அடுத்த வருஷத்துக்கு வரும்போது அதை கூட்டிக்கணும். அப்போ 32,100 ரூபாய். இதுக்கு எவ்வளோ பர்சன்ட் சொல்லியிருக்காங்க, 8%. அப்போ 8 / 100. ஓகேங்களா. அப்போ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2568 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, டோட்டல் கேல்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி டோட்டலாக கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த அமௌண்ட்டையும் டோட்டலாக கூட்டினா போதுமானது. கூட்டுங்க. 8 இங்கே 6 இங்கே 6 இங்கே 4 4,668 ரூபாய். அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சம்மு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறேன். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, வேல்யூவில் உங்களுக்கு பிரின்சிபலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா.
இங்கே பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிட்டு இதில் 2 0 கேன்சல் பண்ணுங்க, மீதி இருக்க நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் ஆன்சர். மீதி இருக்கு என்னது 50 இருக்குங்களா, இங்கே 10 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ 50 × 50 25 00, அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு பேப்பர் பேனாலாம் எதுவுமே தேவையில்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ ஒரு 15 சார்ட்ஸ் வந்து பேப்பர் வந்து எவ்வளோ வெயிட், ஒரு சார்ட் மேலே ஒரு சார்ட்டாக வச்சு இது மாதிரி 15 சார்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 15 சார்ட் இப்படி வைக்கிறாங்க, அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 50 கிராம். ஓகேங்களா. இது மாதிரி எனக்கு 2.5 கிலோக்கு எத்தனை சார்ட் வச்சா எனக்கு இந்த மாதிரி 2.5 கிலோ வெயிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ எனக்கு 15 சார்ட்டுங்கிறது எத்தனை இது 50 கிராம். ஓகே, எனக்கு எத்தனை சார்ட் வச்சா 2.5 கிலோகிராம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ 2.5 கிலோகிராம் அப்படிங்கிறது எனக்கு 2500 கிராம்ஸ். இந்த வேல்யூ இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருமா. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா. அப்போ 2500 × 15 / 50. இல்லை, ஸோ இதையும் கேன்சல் பண்ணுங்க. இல்லை, 5 × 50 50 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 75 0க்கு அப்போ 750 சார்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. The product of two numbers is 3200 and the HCF is 40. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறது x × y = அதாவது HCF × LCM. LCM அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF LCM. உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பர் 3200 டிவைடட் பை 40 ஈக்குவல் டு LCM. LCM. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேரக்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், 18 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இல்லை, இதெல்லாம் 1 மினிட்குள்ளே நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. HCF கேட்குறாங்க. 3x² - 27 அண்ட் 2x² - 4x - 6 அப்படின்னு சொல்லக்கூடியது HCF கேட்குறாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதா HCF அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணிடலாமா. 3x² - 27. இங்கே 2x² - 4x - 6. ஸோ இப்போ இதுலேருந்து 3 காமனாக எடுங்க. அப்போ இது x² - 3² எழுதுமா. சாரி, x² - 9². ஏன்னா 9 தானே பேலன்ஸ் இருக்கும். 9 அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதலாமா. இது பாருங்க, 3x² - 27க்கா. இது 3 காமன் எடுங்க. x² - 9. அதுக்கப்புறம் இதுலேருந்து நான் என்ன காமனாக எடுக்கலாம், இது எப்படி எழுதலாம், x² - 3² எழுதலாமா. இது எப்படி இருக்கு, a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இது எப்படி எழுதுவோன்ட்டு a + b × a - b இந்த ஃபார்முலா எழுதலாமா. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ 3 × இது எப்படி எழுதலாம், x - 3 x + 3 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இது இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி இப்போ இதை ரிசால்வ் பண்ணுங்க. இது ரிசால்வ் பண்ணும்போது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம், 2 × 6 அப்போ 12 -12 -12 அப்போ -6 -2 +2. அப்போ இந்த ஈக்குவேஷன் சாப்பிடுங்க. 2x² + 2x -4x -6x -6. இது ரிசால்வ் பண்ணுங்க. இதுலேருந்து காமனாக 2x காமனாக எடுக்கலாமா. அப்போ x + 1. அதே மாதிரி இதுலேருந்து -6 காமனாக எடுங்க. x + 1. அப்போ x + 1 x + 1 இங்கிட்டிருந்து 2x - 6 2x - 6ன்னு வருமா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வேற என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும். x + 1 இதுலேருந்து 2 காமனாக எடுங்க. x - 3. அப்போ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு காமன் ஃபேக்டராக என்ன நம்பர் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டுத்துலையும் இருக்கு காமனான நம்பர் x - 3ங்கிறது தான் காமனாக இருக்கு. அப்போ அதுதான் இதோட HCF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஃபைண்ட் த HCF அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் த HCF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
25 அதே மாதிரி இங்கே 36 கொடுங்க. டேரெக்டாக இப்போ இந்த நம்பர் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 25 இது டேரெக்டாக 25ஆல் டிவைட் பண்ணுங்களேன். இல்லை 1 இல்லை 25 0 ஆயிரும். இல்லை அடுத்து 2 வரும். 2 டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும். ஸோ 0 ஆட் பண்ணிட்டு அடுத்த நம்பரால் மறுபடியும் கீழே இருக்கிறீங்களா? இப்போ எத்தனை வாட்டி போகும்? ஒரு வாட்டி போகும். அப்போ 25 இல்லை மறுபடியும் 0 போகும். அப்புறம் மறுபடியும் 2 வரும். அப்போ 0 அகைன் 5 அகைன் 1 இப்போ 0. இதே தான் 10101. ஸோ இதே மாதிரி இப்போ 36 இதையும் நான் டிவைட் பண்ணேன் 36ஆல் ஆகும். இங்கே எதுவும் போகாது. அப்போ 3 வரும். இங்கே அகைன் போக முடியாது. 0 போட்டு 6 இறக்குறேன். அகைன் 1 டைம்ஸ் போகும். ஸோ அகைன் 36 அகைன் 0 வந்துடும். ஸோ அகைன் 3ஆல் போடுறேன். இங்கே மறுபடியும் டிவைட் பண்ண முடியாது. அகைன் இதை இறக்குறேன். இப்போ 6 வரும். இப்போ 1 டைம்ஸ் 36 ஸோ 0. ஸோ இப்போ இதுக்கும் காமனாக இருக்க HCF என்ன? 10101. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க ஆஃப் ₹10,000 at 16% per annum for 3 years compounded annually. உங்களுக்கு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? 10,000 10,000க்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 16%. அப்போ 116 அடிஷ்னலாக தான் வருது இல்லையா? அப்போ 116 டிவைடட் பை 100 எத்தனை இயருக்கு? 3 இயர். அப்போ 3 வாட்டி போடுங்க. இதை ரிசால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 2 0க்கு 2 0 போயிடும். 2 0க்கு இங்கே 2 0 போயிடும். ஓகேங்களா? 2 0 போயிடும். 116ஓட கியூப் ரூட் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணி 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 110க்கு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா தெரியணும் ஃபர்ஸ்ட். வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா V is equal to 1/3 pi r square h. ஓகேங்களா? pi r square h அப்படிங்கிறதா வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா. அதுக்கு 2 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது R1 H1. அதே மாதிரி இது V1. இது டிவைட் பை 1/3 pi R2 R square H square equal to 4/9 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியேட் கேட்குறாங்க. ரேடியஸோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. எப்போனா ஹைட் ஆஃப் த செகண்ட் கோட். ஹைட் ஆஃப் த செகண்ட் கோட். height of the second cone is double the height of the first cone. double the height of the first cone அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஓகேங்களா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3யும் பையும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு 4/9. இப்போ எனக்கு R1 R2 ஓட ரேஷியோஸ் தான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ R1 divided by R2 equal to 4/9 into H2 divided by H1. இப்படி ஆகுமா? ஸோ இப்போ இதில் H2 ஓட வேல்யூ தான் எனக்கு என்ன கொடுத்துருக்கான்? 2H ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இது கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? 4/9 into 2H divided by H1. அப்போ H1 கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனலாக எனக்கு R1 டிவைட் பை R2 ஸ்கொயர் இருக்கு. அது ஸ்கொயர் ரூட்டாக எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டாக எடுக்கும்போது 4/9 into 2. இப்படி தானே இருக்கு. அப்போ எனக்கு 4ங்கிறது 2 தெரியுமா? அப்போ 2 வெளியில் எடுக்கலாம். இங்கே 3 வெளியில் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ABCDE அப்படின்னு சொல்லி 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 5 நம்பர் இதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ண எனக்கு ஃபைனலா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ டேரக்டா இது சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணுங்க. அப்போ கியூப் பவர் 64 மைனஸ் கியூப் பவர் ஸ்கொயர் பவர் 16 மைனஸ்
into root power 2. ஸோ இந்த சம்ம பாருங்க 4 கியூப் தான் 64 அப்படிங்களா. அப்போ உனக்கு இங்கே ஃபைனலாக உங்களுக்கு 4 கியூப்னு வரும் ஓகேங்களா. 4 ஸ்கொயர் தான் 16 ஓகேங்களா. 4 ஸ்கொயர் அப்போ 4 - 4 ஓகேங்களா மைனஸ் ஓகேங்களா. இங்கே 32ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. √32 into √2 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா √32 into 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க அப்போ 4 - 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 கிடைக்கும் ஓகேங்களா. 0 - √64 ஓகேங்களா. இது எதோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஓட ரூட் அப்போ -8 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இல்லை. இதெல்லாம் டேட்டா சம்ங்களா. 8 - 7 இல்லை 8 7 4 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 அடுத்து 3 இல்லை. ஸோ இதில் மைனஸுக்கு இடத்துல உங்களுக்கு டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸுக்கு இடத்துல உங்களுக்கு டிவிஷன்ஸ் அப்போ 7 டிவைட் பை உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இன்ட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு டிவிஷன்ஸ் அப்போ இங்கே உங்களுக்கு டிவிஷன்ஸ் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ளஸ் வரும், இங்கே உங்களுக்கு இன்ட்டு வரும், இங்கே உங்களுக்கு டிவிஷன் வரும், இங்கே உங்களுக்கு -3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேல்யூ. இப்போ இதை ரிசால்வ் பண்ணும் ஓகேங்களா. அப்போ இது ரிசால்வ் பண்ணுங்க. 8 + 7 டிவைட் பை போர்ட் மாஸ் ரூல் நம்ம படிச்சுப்போம் இல்லை. போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுப்போம். அந்த ரூல் படி தான் நம்ம இதை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 4 ஓகேங்களா +4 ஓகேங்களா +4 -3 ஓகேங்களா -3 ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு ப்ராக்கெட்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரிசால்வ் பண்ணுங்க. 8 × 7 பார்த்தீங்க அப்படின்னா 56 56 + 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஓகேங்களா. 60 டிவைட் பை 2 -3 அப்போ 60 டிவைட் பை 2ங்கிறது உங்களுக்கு 27 30 வரும். 30 - 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 27 அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A, B, C can do a piece of job in 5-10 days ஓகேங்களா. A, B, C ஓகேங்களா. அவங்களோட எத்தனை நாள் 5 10 15 days ஓகேங்களா. If A and B, C work together to complete then A share கேட்கலாம் ஓகேங்களா. மொத்தமாக ABC வேலை பார்த்தாங்க அப்படின்னா 33,000 கொடுக்குறாங்க. அது ஏவோட ஷேர் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ்வலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. 5க்கு 10க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் வரும் ஓகேங்களா. இது எஃபிஷியன்சி பாருங்க. இது 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும் ஓகேங்களா. இதோட டோட்டல் எஃபிஷியன்சி பாருங்க. ஏபிசிஓட டோட்டல் எஃபிஷியன்சி ஓகேங்களா 6 + 3 + 2 ஓகேங்களா 11 வரும் ஓகேங்களா. இதில் எனக்கு என்னோட எஃபிஷியன்சி மட்டும் கேட்குறாங்க, ஏவோட எஃபிஷியன்சியை ஏவோட ஷேர் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது 33,000 ஓகேங்களா into 6/11 ஏவோட எஃபிஷியன்சி டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. இது சால்வ் பண்ணுங்க. 11 அப்போ இங்கே 3 டைம்ஸ் 60 × 18 எத்தனை 0க்கு 1 2 3 அப்போ 3 0 அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A picture is drawn on a chart ஓகேங்களா. ஒரு சார்ட்டை வந்து ஒரு பிக்சரை வந்து வரைகிறாங்க ஓகேங்களா. சார்ட்டுங்கிற வரும்போது அது என்ன ஷேப்புங்க, ஆப்வியஸாக அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே. whose length and breadth are 25 cm and 15 cm respectively. There is a border of 5 cm along of each side ஓகேங்களா. எல்லா சைட்லையுமே பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பார்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. த ஏரியா ஆஃப் த பிக்சர் ஓகேங்களா. பிக்சரோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் பார்டர் இருக்கும், இதில் ஒரு 5 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர், இதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இப்படி தான் பார்டர்ஸ் 4 சைட்லையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ளுக்குள்ளே தான் ஒரு இமேஜஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த இமேஜ் இப்போ இந்த இமேஜோட ஏரியா என்னன்னு தான் அப்படி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு லென்த்து வந்து எவ்வளோன்னு தெரியும் ஓகேங்களா 25 ஓகேங்களா. அப்போ இது மொத்தமாக லென்த்து 25னா அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மைனஸ் பண்ணிடுறேன், கீழே ஒரு 5 மைனஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இதான் எஃபெக்டிவ் லென்த்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதான் எஃபெக்டிவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. 25ல் இங்கே ஒரு லென்த்து, இங்கே ஒரு 5 மைனஸ் பண்ணிடுறேன் இல்லையா, இதில் ஒரு 5 மைனஸ் பண்ணிடுறேன், இதில் ஒரு 5 மைனஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால தான் 2 5 வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி பிரெத்து ஓகேங்களா. பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி 2 பக்கமும் மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. சால்வ் பண்ணால் எனக்கு 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் எனக்கு ஏரியா, இதோட ஏரியா தான் கேட்காங்க. அப்போ ஏரியானா L × B ஓகேங்களா. அப்போ 15 × 5 டோட்டலாக 75 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயர் ஓகேங்களா.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000 பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் 5% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டட் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ டேரக்டா 4000. ஓகேங்களா, 4000க்கு 5% வட்டி எவ்வளோ? ஓகேங்களா, 4%க்கு 5% வட்டி எவ்வளோ? முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே 20 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டு 5 × 4 பார்த்தீங்கன்னா 20. இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 200 rupees. இதைத்தான் அடுத்த வருஷம் கூட்டிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 4200க்கு எத்தனை பர்சன்ட்? மறுபடியும் 5% வட்டி. பர்சன்டேஜ் இருக்கா? 2 0 கேன்சல் பண்ணுவீங்க, அப்பயே சொன்னேன். ஓகேங்களா, 42 × 5. ஸோ 42 × 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 210 கிடைக்கும். அப்போ ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களுக்கு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக 410 கிடைக்குமா? ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, 4110 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சம் ஆஃப் மணி அமௌண்ட் ஆஃப் rupees 11,025 rupees ஆஃப்டர் 5 years. 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த அமௌண்ட்டை மாறுது. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு 13,000 அமௌண்ட்டாக மாறுது. ஓகேங்களா, இது எப்போனா ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இடப்பட்ட வருஷத்துக்கான ரேட் என்ன அப்படின்னா 3 வருஷம். ஸோ அப்போ 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா 3 years. இல்லை 3 years டிஃப்ரென்ஸ். இல்லை அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா 8 - 5 = 3 years. அந்த 3 yearsோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை 13,965 ரூபா மைனஸ் 11,025. இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,940 rupees கிடைக்கும். இல்லை இதுதான் 3 வருஷத்துக்கானது. அப்போ எனக்கு 1 இயருக்கு வேணும் அப்படின்னா அதை டிவைட் பண்ணலாமா? 2940 டிவைடட் பை 3 இல்லை போட்டால் எனக்கு 980 rupees கிடைக்கும். ஓகேங்களா, இது 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை வச்சு நான் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? 5 வருஷத்துக்கு. ஸோ இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years. ஓகேங்களா, ஃபார் 5 years கண்டுபிடிக்கலாமா? ஓகேங்களா, அப்போ 980 × 5. ஓகேங்களா, × 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 4,900 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 4,900 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிப்பேன்? 11,000 மைனஸ் 4,900. 4,900 இது ரிசால்வ் பண்ணீங்கன்னா 6,125 ரூபாங்கிறது தான் என்னோட முதலீடு. ஓகேங்களா, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சு நம்மளுக்கு யூஸ்வலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? PNR/100. ஸோ PNR/100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலாவில் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே தேவை. இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எனக்கு எவ்வளோ தெரியும்? 9,980. ஓகே, பிங்கிற வேல்யூ எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு? 6,125 ரூபா. ஓகேங்களா, ஆறுங்கிற வேல்யூ மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகேங்களா, என்னங்கிறது 1 இயருக்கு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நான் ரிசால்வ் பண்ணேன்னா எனக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 16%. ஓகேங்களா, 16% அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் இஸ் 5:4. ஓகேங்களா, ஒரு பாய்ஸ் ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் இல்லை ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா விகிதம் பார்த்தீங்கன்னா 5:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 18% ஆஃப் பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட். எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து அப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 5:4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 5/9. ஓகேங்களா, 5/9. ஓகேங்களா, இந்த 9ங்கிறது எப்படி சார் வந்துச்சு அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த விகிதத்தை கூட்டிடுங்க. 5 + 4. ஓகேங்களா, அதை தான் கூட்டி இங்கே 9 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 55% வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கேர்ள்ஸ் எத்தனை பெர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9 எடுத்துக்கோங்க. 44% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
ஃபெயில் ஆனவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100%ல உங்களுக்கு 18% ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ பாஸ் ஆனவங்க எத்தனை பெர்சன்டேஜ்? ஃபெயில் ஆனவங்க உங்களுக்கு 18% இதில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, பாய்ஸில். அதே மாதிரி கேர்ள்ஸில் 9% ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ பாஸ் பெர்சன்டேஜ் எத்தனை பேர்? ஓகேங்களா, 100 மைனஸ் 81. 100 மைனஸ் 18%. அப்போ 82% அவங்க பாய்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸில் எத்தனை பேர் அப்படின்னு பாருங்க, 100 மைனஸ் 9%. அப்போ 91% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ டோட்டல் பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. டோட்டல் பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 55.56 இன்டூ 82. ஓகேங்களா, 82 ப்ளஸ் 44.44 இன்டூ 91 டிவைடட் பை டோட்டல் பெர்சன்டேஜ் தான் நம்ம 100 எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா 86/100 கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைனலாக 86% இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A student scored 92% mark in examination. If his score was 644 marks, then find the maximum mark for the examination. ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் டோட்டலாக எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா 92% எடுத்துக்கிட்டான். அந்த ஸ்கோர் தான் 644 மார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ டோட்டல் ஸ்கோர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, சிம்பிள்ங்க. 92% 64%னா 100% எவ்வளோ? இவ்வளோதான் கேள்வி கேட்கலாம். டேரக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 644 டிவைடட் பை 92 இன்டூ 100. இல்லை, ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா 700 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு ஃபைனலாக 700. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 700. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கெட் 31% mark in examination but failed by 12 marks if the pass percentage is 35. ஓகேங்களா, அப்போ எனக்கு கொஸ்டின்லேருந்து என்ன கிடைச்சிருக்கு, 35%க்கும் வாங்குறதுக்கு அவனுக்கு வந்து 31% தான் எடுத்திருக்கான். அதனால அந்த எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான்? 12 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான். ஓகேங்களா, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் 12 மார்க்கு. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் தான் 12 மார்க். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 4%. ஓகேங்களா, 4% 12 மார்க்ஸ். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். அப்போ 100%ங்கிறது எவ்வளோ? இவ்வளோ தாங்க கேள்வி. ஓகேங்களா, அப்போ எவ்வளோனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 4 இன்டூ 100. இது ரிசால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபைனலாக 300 கிடைக்கும். அப்போ எக்ஸுங்களோட வேல்யூ ஆப்ஷன் டி 300. ஓகேங்களா, அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. LCM ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமல். பாலினாமல் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பாலினாமியல் கொடுத்து அதில் எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், y² மைனஸ் 4y ப்ளஸ் 4. அதே மாதிரி இங்கிட்ட y² மைனஸ் 4. இது எப்படிங்க எழுதலாம்? y² மைனஸ் 2² எழுதலாமா? ஸோ இது எப்படி இருக்குது? a² மைனஸ் b² ஃபார்மட்டா. அப்போ y ப்ளஸ் 2 y மைனஸ் 2. இல்லைங்களா, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான பாலினாமல் பாருங்கள். ஸோ இதுக்கான பாலினாமல் பார்த்தீங்கன்னா 4க்கா, அப்போ இது 2ன்னு வரும். அப்போ மைனஸ் மைனஸ்னு எழுதலாமா? அப்போ y மைனஸ் 2 இன்ட்டு y மைனஸ் 2 இப்படி எழுதலாமா? இது எழுதலாமா? ஸோ இதில் பாருங்க, ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு இது எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y ப்ளஸ் 2. ஓகேங்களா, y ப்ளஸ் 2. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அண்ட் அகெயின் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பியில் ஜேஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷனுக்காக சிவில், மெக்கு, ட்ரிபிள் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் என்டிபிசி, ஏஎல்பிக்காகவும் நம்ம அட்மிஷன்ஸ் போட்டு இருக்கோம். பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி, ஜேஇக்காகவும் நம்ம அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏ அண்ட் பிசிக்காகவும் நம்ம பேச்சஸ் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலில் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த எக்ஸாமினேஷனில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்லேருந்து 75 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 39 கொஸ்டினுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நடந்த ஜேடிஓ எக்ஸாமினேஷன்ல 39 கொஸ்டின்ஸ்க்கு மேற்பட்டவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் ஏஇ எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதில் 35 கொஸ்டின்ஸ்க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ஸோ குரூப் 1, குரூப் 2, 2E அண்ட் குரூப் 4க்காக நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரொவைட் பண்ணோம். நம்ம கிளாஸஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் ஆன்லைன்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு குவீஸ் இருந்துச்சு அப்படின்னா 81908 ஓகேங்களா 79379 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.